மகாராஜா. இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படபடப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா, படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்களுடையது. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, இது எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க, தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஸோ அது மட்டும் தான் அவனுக்கு. இது மற்றபடி அது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா அமைஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தலன் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதி என்னுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை, அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார். கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சீனில் நான், அவர், கேமராமேனு, கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம், ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை வந்து பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன். இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் நித்தன் ஃபார் தட். ஜூன் 14 வருது. உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸாக இருக்கட்டும், மம்தா, அப்ராம் மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும். வினோத் ஆரஞ்சு மட்டையில் நான் விரும்பி கேட்ட நடிகை. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன். நான் அவனை, ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன். எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு. உட்காருங்க சார். அதுக்கு நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த அருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர், என் குருநாதர், என் சீனு ராமசாமி சாருக்கு. அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை, யாருமே நம்பாத ஒரு ஆளை, என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆளை, நானே நம்பாத ஒரு ஆளை, தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து, உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள், எல்லாராலையும், எல்லார்கிட்டேருந்து நான் ஏதோ ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்து தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம், இந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த 50 படம், 50வது படம் மகாராஜா. நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர், ஃபிலோமின்
ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன். சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும். அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டர்டையும் டேரக்டர்கிட்ட மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு இடம் வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போக மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்னீஷியன், நித்திலனுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும். முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது, ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபிலோமின். ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம். சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளிமா, ரொம்ப நல்லா வருவான், அவனோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும், மிக்க வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். எல்லோரும் எழுந்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் are we ready? Sudhan sir, please come onto the stage.